ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனல் செந்தரி சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்கள் செல்வ வள கூட்டாளி நானே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SM சீரிஸ் 21 PM. இது டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வை நிச்சயமாக கடக்க உதவும் வீடியோ. இன்று நாம் மார்க் டெஸ்ட் பற்றி பேசப் போகிறோம். இந்த வீடியோவில் நான் சில மார்க் டெஸ்ட்களை கவர் செய்ய போகிறேன். இதில் கேள்விகள் SM21 சீரிஸில் மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகின்றன. மேலே செல்வதற்கு முன் ஏசிஎம் தொடர் 21 இலிமிஸ் விநியோகஸ்தர்கள் தேர்வின் முழு பாடத்திட்டத்தையும் நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவில் 12 அத்தியாயங்கள் உள்ளன. 12 அத்தியாயங்களையும் உள்ளடக்கியுள்ளோம். தனிப்பட்ட அத்தியாயங்களின் வீடியோக்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அவற்றையும் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் பிளேலிஸ்டை அணுகலாம். மேலும் அதன் இணைப்பை விளக்கத்தில் வைப்போம். அப்படியென்றால் வாருங்கள் தொடங்கலாம். ஏசிஎம் சீரிஸ் 21 எய்மிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்கான சில மார்க் டெஸ்ட்களை பார்க்கலாம். இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகும் இந்த மார்க் கேள்விகள், இந்த வீடியோவில் நாம் விவாதிக்கப் போகும் கேள்விகள், இவை மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் கேள்விகள்தான். ஆனால் இந்த கேள்விகள் மட்டும்தான் வரும் என்று நினைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வெறும் பயிற்சி நோக்கத்திற்காக மட்டுமே. நீங்கள் இந்த கேள்விகளை செய்து சென்றால் மிகவும் நல்லது. ஆனால் உங்களுக்கு எல்லா 12 அத்தியாயங்களின் வீடியோக்களையும் பார்க்கவும், மேலும் ஏசிஎம் சீரிஸ் 21 PL டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்கான முழு பாடத்திட்டத்தையும் படிக்கவும் வேண்டும். இது எளிதான தேர்வு அல்ல. டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் பற்றிய வீடியோவின் லிங்கையும் நான் விவரத்தில் கொடுத்துள்ளேன். அந்த டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். முன்னேறுவதற்கு முன் முழு பாடத்திட்டத்தையும் கவர்ச்சி செய்ய வேண்டும். கேஸ் ஸ்டடீஸ் வீடியோக்களையும் நாங்கள் உருவாக்கப் போகிறோம். அதற்கு பிறகுதான் இந்த கேள்விகளை செய்ய வேண்டும். கேள்விகள் செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் அதற்கு முன் முழு பாடத்திட்டத்தையும் கவனமாக படிக்க வேண்டும். அதனால் வாருங்கள் தொடங்கலாம். இந்த மார்க் டெஸ்டில் நான் உங்களுக்கு 50 கேள்விகளை சொல்லப் போகிறேன். இந்த 50 கேள்விகள் பற்றியும் அவற்றில் வரும் பல தேர்வு விருப்பங்கள் பற்றியும் பேசப் போகிறோம். அப்படியென்றால் கேள்விகளுடன் தொடங்கலாம். மேலும் நான் உங்களுக்கு விளக்கமும் கூறுவேன். அப்படியென்றால் வாருங்கள் கேள்வி எண் 1 தொடங்கலாம். செபி மோசடி மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் ஒழுங்குமுறை ஒரு தனிப்பட்ட நபரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கு சந்தையில் மோசடி முறையில் வாங்க, விற்க அல்லது ஏதேனும் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கவில்லை. அதாவது செபியின் மோசடி மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் ஒழுங்குமுறைப்படி ஒரு நபர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்கு சந்தையில் வாங்க, விற்க அல்லது ஏதேனும் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. புத்தகத்தில் மிகவும் எளிமையாக எழுதப்பட்டுள்ளது. யாரும் வாங்குகிறார்களா, விற்கிறார்களா, வர்த்தகம் செய்கிறார்களா, எதுவாக இருந்தாலும் மோசடி முறையில் செய்ய அனுமதிக்கப்படாது. மோசடி மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் சட்டம் என்பது முற்றிலும் தடை செய்கிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதை நீங்கள் செய்யக்கூடாது. எனவே பதில் டி அனைத்தும் என்பதே சரி. இந்த விளக்கத்தில் இது உங்கள் முன் வந்துவிட்டது. கேள்வி எண் 2 கீழ்காணும் எந்த திட்டத்திற்கு இந்த அம்சங்கள் உள்ளன? முதலாவது, தொடர்ச்சியான யூனிட்கள் வாங்கும் மற்றும் விற்கும் செயல்பாடு. அதேபோல் தொடர்புடைய விலைகள். முதலீட்டாளர் எந்த நேரத்திலும் திட்டத்தில் நுழையவும் வெளியேறவும் முடியும். திட்டத்திற்கு குறிப்பிட்ட காலம் இல்லை. எனவே இடைவெளி திட்டம், திறந்த முடிவுள்ள திட்டம், மூடப்பட்ட முடிவுள்ள திட்டம், அனைத்தும் என 4 விருப்பங்கள் உள்ளன. சரியான பதில் திறந்த முடிவுள்ள திட்டம். எதிர்கால ஒப்பந்தங்களில் எதிர் பங்குதாரரின் அபாயம் முதன்மையாக குறைக்கப்படுவது கிளியரிங் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பின் செயல்பாடுகள் மூலம். கிளியரிங் கார்ப்பரேஷனின் செயல்பாடுகள் இந்த அபாயத்தை குறைக்கின்றன. பதில் கிளியரிங் கார்ப்பரேஷன். விருப்பங்கள்: கிளியரிங் கார்ப்பரேஷன், ஒப்பந்த பங்குதாரர்களின் காப்பீடு, 2 பங்குதாரர்களுக்கு இடையிலான நிலுவைத் தீர்வு, நிலைகள் மற்றும் வர்த்தக அளவு. சரியான பதில் கிளியரிங் கார்ப்பரேஷன். கேள்வி எண் 4 சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை பெறுதல், செயலாக்கம், பகுப்பாய்வு மற்றும் பரப்புதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பான தேசிய மைய அமைப்பு எது? ACBI, ஏபாயு இந்தியா, CBI அல்லது RBI? சரியான பதில் ஏபாயு இந்தியா, ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆஃப் இந்தியா. இது சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை பெறுதல், செயலாக்கம், பகுப்பாய்வு மற்றும் பரப்புதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பான தேசிய மைய அமைப்பு. எனவே ஒரு போர்ட்போலியோ மேலாளர் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனை இருந்தால் 7 நாட்களுக்குள்க்கு ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். கேள்வி எண் 5 பத்திரங்களை அவற்றின் காலாவதிக்கு முன் குறிப்பிட்ட விலைக்கு மீட்டெடுக்க அனுமதிக்கும் அம்சம் எது? கன்வெர்ட்டபிலிட்டி, ரிடெம்ஷன், கோல்லேபிள் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்.
சரியான பதில் கோல்லேபிள் ஓப்ஷன் கால் ஆக்ஷன். நாங்கள் நேரடியாக படித்தது போல உங்கள் பிணைத்தலைப்பில் கோல்லேபிள் போர்டு என்பது என்னவென்றால், வெளியீட்டாளர் குறிப்பிட்ட காலாவதிக்கு முன் பத்திரத்தின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க உரிமை பெற்றிருப்பார். கோல்லேபிளுக்கு வெளியீட்டாளர் இந்த உரிமை உள்ளது. கோல்லேபிளுக்கு ஒரு நன்மை என்னவென்றால், இது முதலீட்டாளருக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படுத்தும். சரியான பதில் கோல்லேபிள் ஓப்ஷன். கேள்வி எண் 6. இது எந்த வகை பாதுகாப்பு மற்றும் அனுமதிக்கப்பட்ட நிலை என்பதை போர்ட்போலியோ மேலாளர் வாடிக்கையாளரின் தேவையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு முதலீட்டு அறிக்கை, முதலீட்டு அணுகுமுறை, முதலீட்டு நோக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்கிறார். எனவே இந்த ஒப்பந்தத்தில் போர்ட்போலியோ மேலாளர் மற்றும் வாடிக்கையாளர் இடையே முதலீட்டு அணுகுமுறை அடங்கும். பதில் முதலீட்டு அணுகுமுறை. அதாவது முதலீட்டு அணுகுமுறை என்பதே அந்த அம்சம். இது எங்கள் போர்ட்போலியோ மேலாளர் எந்த வகை பாதுகாப்புகள் மற்றும் கருவிகளை தேர்வு செய்து முதலீடு செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிறது. சரி, இந்த முதலீட்டு அணுகுமுறைக்கான பதில் கேள்வி எண் 7. இன்வெஸ்டர்ஸ் ரீஜன் ஃபார் வெரி மிகவும் நெருக்கமாக பின்பற்றப்படுகிறது. பொதுவாக பொருளாதார செயல்பாடுடன் ஒப்பிடும்போது மற்ற தொழில்துறைகளுடன் ஒப்பிடும்போது சைக்கிளிக்கல், கன்சூமர் ஸ்டேபிள் மற்றும் டிஃபென்சிவ் ஆகியவை வேறுபடுகின்றன. அதனால் பதில் என்னவென்றால் சைக்கிளிக்கல். சைக்கிளிக்கல் தொழில்துறை என்பது வணிக சுழற்சிக்கு மிகவும் உணர்வானதாக இருக்கும். ஏனெனில் இவை பெரும் வருமானம் பொதுவாக பொருளாதார வளமான காலங்களில் அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் வளர்ச்சி நிலை அடையும் போது இவற்றில் வருமானம் அதிகமாக இருக்கும் மற்றும் விரிவாக்கம் நடக்கும். ஆனால் பொருளாதார வீழ்ச்சி அல்லது சுருங்கும் காலங்களில் வருமானம் குறையும். அதனால்தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி வரும்போது இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்கள் அதிகரிக்கின்றன மற்றும் பொருளாதாரத்தில் சுருங்கும் நிலை அல்லது வீழ்ச்சி ஏற்படும் போது இந்த ஸ்டாக்கள் குறைந்து விடுகின்றன. இந்த சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பொருளாதார செயல்பாட்டுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையவை. எனவே கேள்வி போர்ட்போலியோ மேலாளரும் வாடிக்கையாளரும் இடையே உள்ள ஒப்பந்தத்தில் கீழ்காணும் எந்த முதலீட்டு அணுகுமுறைகள், முதலீட்டு வரம்புகள் வாடிக்கையாளர் குறிப்பிட்ட நிறுவனத்தில் அல்லது கருவியில் முதலீடு செய்வதில் விதிக்கப்பட்டிருந்தால் ஆகியவை சேர்க்கப்பட வேண்டும். P.A ஒப்பந்தம் மற்றும் முன்கூட்டிய முடிவுக்கான விதிகள், முதலீட்டு நோக்கங்கள் மற்றும் வழங்கப்பட வேண்டிய சேவைகள் ஆகிய அனைத்தும் இதில் அடங்கும். எனவே சரியான பதில் அனைத்தும் ஆகும். இப்போது போர்ட்போலியோ மேலாளர் மற்றும் வாடிக்கையாளர் இடையே உருவாகும் ஒப்பந்தத்தில் இந்த அனைத்து அம்சங்களும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். அதனால் பதில் அனைத்தும் ஆகும். இவை அனைத்தும் ஒரு ஒப்பந்தத்தின் பகுதியாக இருக்கும். கேள்வி எண் செபி மியூச்சுவல் ஃபண்ட் விதிமுறைகள் எந்த ஆண்டில் வந்தன என்று கேட்கப்படுகிறது. 1994, 1996, 2000 என்று விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. செபி மியூச்சுவல் ஃபண்ட் விதிமுறைகள் வந்த ஆண்டு 1996. இது புத்தகத்தில் நேரடியாக எழுதப்பட்டுள்ளது. அதனால் இதில் நாம் எந்த தவறும் செய்யக்கூடாது. இதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் விதிமுறைகள் எந்த ஆண்டில் வந்தது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1996. கேள்வி எண் 10. போர்ட்போலியோ மேனேஜர் அவர்கள் பண்டை கிளையண்டின் வழிகாட்டுதல் படி நிர்வகிக்கிறார்கள். இதை நாம் மிகவும் நன்றாக 7வது அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். எந்தெந்த போர்ட்போலியோக்களை போர்ட்போலியோ மேனேஜர்கள் நிர்வகிக்கிறார்கள் என்று. கிளையண்டில் வழிகாட்டுதல் படி ஃபண்டுகளை நிர்வகிப்பது, அதாவது கிளையன் சொல்கிறார் எப்போது வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும் என்று அவர் துல்லியமாக அறிவுறுத்துகிறார். அது எந்த வகையில் வருகிறது என்று பார்க்கலாம். விருப்பங்களை பார்க்கும்போது டிஸ்கிரிஷனரி, நான் டிஸ்கிரிஷனரி, அட்வைசரி அல்லது அனைத்தும் என்று உள்ளது. அதற்கான பதில் நான் டிஸ்கிரிஷனரி, அதாவது நான் டிஸ்கிரிஷனரி ஆகும். போர்ட்போலியோ மேலாளர்கள் என்பவர்கள் ஃபண்டுகளை நிர்வகிக்கிறார்கள், போர்ட்போலியோவை நிர்வகிக்கிறார்கள். கிளையண்டின் வழிகாட்டுதல் படி போர்ட்போலியோ மேலாளர் அங்கு தன் விருப்பத்தை பயன்படுத்த மாட்டார். அவருக்கு எந்த தீர்மான அதிகாரமும் இருக்காது. வாங்குவதோ விற்குவதோ என்பது அவரால் தீர்மானிக்க முடியாது. விவரம் என்பது கிளையண்டிடம் இருக்கும். கேள்வி 11. ஒரு போர்ட்போலியோ மேலாளருக்காக விண்ணப்பம் செய்யும் போது எந்த 3 ஆண்டுகளுக்கான நிதி தகவலை சமர்ப்பிக்க வேண்டும்? கடந்த 2 ஆண்டுகள் மற்றும் நடப்பு ஆண்டு, மொத்தம் 3 ஆண்டுகளுக்கான நிதி தகவலை சமர்ப்பிக்க வேண்டும். சரியான பதில் preceding 2 years and current year. அதாவது போர்ட்போலியோ மேலாளருக்காக விண்ணப்பம் செய்யும் போது கடந்த 2 ஆண்டுகளும் நடப்பு ஆண்டும் ஆகியவற்றுக்கான நிதி தகவலை வழங்க வேண்டும். இதில் மூலதன அமைப்பு, செலுத்தப்பட்ட மூலதனம் மற்றும் அந்த ஆண்டுகளுக்கான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த கேள்வி. ஒரு போர்ட்போலியோ மேலாளர் ஒரு கிளையண்டின் நிதியை ஒரு கார்ப்பரேட்டில் முதலீடு செய்துள்ளார். அந்த கார்ப்பரேட் இந்த நிதிக்கு எதிராக மாற்றக்கூடிய பாண்டுகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது. இந்த பரிவர்த்தனை ஒழுங்கில் உள்ளதா? விருப்பங்கள்
இது ஒழுங்கில் இல்லை, ஏனெனில் எந்த உட்படாத பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை மற்றும் இது அனுமதிக்கப்படவில்லை. இது ஒழுங்கில் இல்லை, ஏனெனில் இது கிளையண்டின் நிதியை கடனாக வழங்குவது போன்றது மற்றும் இது அனுமதிக்கப்படவில்லை. இது ஒழுங்கில் உள்ளது, ஏனெனில் இந்த வகை முதலீடு வழக்கமானதும் அங்கீகரிக்கப்பட்டதும். இது ஒழுங்கில் உள்ளது, ஏனெனில் இறுதியில் பாண்டுகள் போர்ட்போலியோ மேலாளருக்கு வழங்கப்படும். எனவே சரியான பதில் பி. இது ஒழுங்கில் இல்லை, ஏனெனில் இது கிளையண்டின் நிதியை கடனாக வழங்குவது போன்றது மற்றும் இது அனுமதிக்கப்படவில்லை. ஃபண்ட் மேனேஜருக்கான விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, நீங்கள் எந்த கிளையண்டின் பணத்தையும் மற்றவர்களுக்கு கடனாக வழங்க முடியாது. இது அனுமதிக்கப்படவில்லை. அதனால் கிளையண்டின் நிதியை கடனாக வழங்குவது அனுமதிக்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சரியான பதில் பி. அடுத்த கேள்வி, ஒரு நிறுவனத்தின் நியமிக்கப்பட்ட நபர் செய்த ஒப்பந்தத்திற்கு கால வரம்பு கட்டுப்பாடு என்ன? விருப்பங்கள் 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், 9 மாதம். சரியான பதில் 6 மாதம். எஸ்பி மற்றும் இன்சைடர் ட்ரேடிங் சட்டம் மற்றும் விதிமுறைகள் இந்த காலத்தை குறிப்பிடுகிறது. இது குறைந்தது 6 மாதமாக இருக்க வேண்டும். கேள்வி நம்பர் 14, சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளுக்கான வரம்பு எவ்வளவு? அதற்கான பதிவுகள் வைத்திருக்க வேண்டும். மணி லாண்டரிங் சட்டப்படி விருப்பங்கள் 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 1 கோடி. சரியான பதில் 10 லட்சம். 2002ஆம் ஆண்டு மணி லாண்டரிங் சட்டத்தின்படி 10 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட பண பரிவர்த்தனைகள் மற்றும் அதற்கு சமமான வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகள் அனைத்தும் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளாக கருதப்படும். இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு உரிய அதிகாரிகளுக்கு அறிக்கை செய்யப்பட வேண்டும். சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனை என்ற வகையில் கேள்வி எண் 15, ஒரு பாண்டின் விலை மற்றும் அதன் ஈல்டு இடையிலான உறவு என்ன? பாண்டின் விலை மற்றும் ஈல்டு இடையே உள்ள உறவு எப்படி உள்ளது? வாங்கி பார்க்கலாம். இது எப்போதும் நேர்மறைதான், எப்போதும் நேர்மறை. வட்டி வீழ்ச்சி அடைந்தால் இது நேர்மறை, வட்டி விகிதங்கள் உயர்ந்தால். சரியான பதில் என்னவென்றால் பாண்டின் விலை மற்றும் அதன் ஈல்டு இடையிலான உறவு. கேள்வி எண் 16, PMS போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசேஜ் தனது அலுவலக முகவரியை மாற்றியுள்ளது. இதை யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் FIU-க்கு மட்டும் தெரிவிக்க வேண்டுமா அல்லது SCPI மற்றும் கிளையன்ஸுக்கும் தெரிவிக்க வேண்டுமா? விருப்பங்கள் 1 மற்றும் B மட்டும், 2 B மற்றும் C மட்டும், 3 மற்றும் C மட்டும், 4 எல்லா B Cக்கும். சரியான பதில் B மற்றும் C மட்டும், அதாவது இரண்டாவது விருப்பம்தான் சரி. அதாவது ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் FIU-க்கு மட்டும் தெரிவிக்க வேண்டியதில்லை. புதிய அலுவலக முகவரி மாற்றம் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். கிளையன்ஸுக்கும் தெரிவிக்க வேண்டும். FIU-க்கு மட்டும் மோசடி பரிவர்த்தனை அல்லது ரொக்கம் பரிவர்த்தனை பற்றிய தகவல்களை மட்டும் தெரிவிக்க வேண்டும். அதனால் சரியான பதில் B, அதாவது மட்டும் B மற்றும் C தான். கேள்வி எண் 17, PMS போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசேஜ் சார் பற்றி பேசுகிறோம். ஒரு PMS ஃபார்ம் அதன் குழு நிறுவனங்களை குரூப் கம்பெனிஸ் பற்றி தகவல் வெளியிடுவது தொடர்பாக சிறந்த நடைமுறை எது? PMS ஃபார்ம் குழு நிறுவனங்களை பற்றி தகவல் வெளியிட வேண்டும். ஆனால் அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பொதுவாக நலம் சார்ந்த முரண்பாடு இருந்தால் மட்டுமே. PMS ஃபார்ம் குழு நிறுவனங்களை பற்றி தகவல் வெளியிடவில்லை என்றால் அது 10 நிறுவனங்கள் இல்லை என்பதற்காக அல்ல. சரியான பதில் PMS ஃபார்ம் குழு நிறுவனங்களை பற்றி தகவல் வெளியிட வேண்டும். ஆனால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே. புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, ஒரு போர்ட்போலியோ மேனேஜருக்கு குழு நிறுவனங்கள் இருந்தால் அந்த குழு நிறுவனங்களின் சேவைகளில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அதை பற்றி தகவல் வெளியிட வேண்டும். இதுதான் சரியான நடைமுறை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பின்வரும் எந்த நிறுவனம் பாண்டுகளை வெளியிட முடியும்? ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், கோர்ப்பரேட்ஸ். மிகவும் எளிய பதில் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், கோர்ப்பரேட்ஸ் எல்லாரும் பாண்டுகளை வெளியிட முடியும். அதனால் சரியான பதில் அனைவரும் all of the above ஆகும். இந்தியாவில் உள்ள பிக்ஸ்ட் இன்கம் மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது என்றால், பிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிகள் வெளியிடப்படுகின்றன. அவற்றை சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், உதாரணத்திற்கு மத்திய அரசு, மாநில அரசு, பொது நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் ஆகியவை வெளியிட முடியும். ஒரு லிமிடெட் ஈக்விட்டி ஷேர்களின் விலை அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை அடைந்துவிட்டால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது ஷேர்களை வாங்க நல்ல நேரமா, விற்க நல்ல நேரமா அல்லது வைத்திருக்க நல்ல நேரமா என்பது கேட்கப்படுகிறது. பாருங்க, சப்போர்ட் லைன் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லைன் என்ற 2 கோடுகள் இருக்கின்றன. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒரு ஷேர் சப்போர்ட் லைனில் வந்தால் அதை வாங்குவார்கள், ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்தால் அந்த ஷேரை விற்குவார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால் சரியான பதில் பே ஷேர் அல்லது செக்யூரிட்டிகளை விற்க வேண்டும்.
எனவே டெக்னிக்கல் அனாலிசிஸில் நாம் அதை விற்கப் போகிறோம். போர்ட்போலியோ மேனேஜரை நியமிக்க விரும்பும் முதலீட்டாளருடன் தொடர்புடைய சரியான கூற்றை அடையாளம் காணுங்கள். முதலீட்டாளருக்கு முதலீட்டு பாணிகள் பற்றி எதையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. பி மற்றும் முதலீட்டாளர் முதலீட்டு ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். முதலீட்டாளர் டிஸ்ட்ரிபியூட்டரின் ஆலோசனையில் மற்றும் போர்ட்போலியோ மேனேஜரை தேர்வு செய்வதில் சார்ந்திருக்க வேண்டும். முதலீட்டாளர் போர்ட்போலியோ மேனேஜரின் முதலீட்டு அணுகுமுறையில் மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே சரியான பதில் பி மற்றும் முதலீட்டாளர் முதலீட்டு ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். போர்ட்போலியோ மேனேஜரில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கருதப்படுகிறது. அவர்கள் முதலீட்டு ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். அதாவது முதலீட்டு செயல்முறை, முதலீட்டு அணுகுமுறை மற்றும் உத்திகள் எவ்வாறு உள்ளன என்பதற்கு செயல், கடந்த கால செயல்திறன் மற்றும் அனைத்து விஷயங்களையும் ஒரே முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலீட்டாளரை பற்றி பேசுகிறோம். கேள்வி எண் 21. 2 கூற்றுகளை அடையாளம் காணுங்கள். சோட்டினோ விகிதம் என்பது யூனிட் டவுன்சேக் ரிஸ்கில் அடையப்பட்ட அதிகப்படியான வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ஷார் விகிதம் என்பது யூனிட் டோட்டல் ரிஸ்கில் அடையப்பட்ட அதிகப்படியான வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. சோட்டினோ விகிதமும் ஷார் விகிதமும் இரண்டும் அதிகப்படியான வருமானத்தை அளவிடும். ஆனால் மிகவும் தெளிவாக நாம் விளக்கத்தையும் புத்தகத்திலும் பார்த்திருக்கிறோம். சோட்டினோ விகிதம் என்பது யூனிட் டவுன்சேக் ரிஸ்கில் அடையப்பட்ட அதிகப்படியான வருமானம். அதனால் நாம் இங்கு செமி ஸ்டாண்டர்ட் டெவியேஷனை பயன்படுத்துகிறோம். மேலும் RT- செமி ஸ்டாண்டர்ட் டெவியேஷனில் வகுத்து கணக்கிடுகிறோம். இதில் அந்த ஸ்டாக்கள் மைனஸில் அல்லது கீழே போகும் ஸ்டாக்களின் ஸ்டாண்டர்ட் டெவியேஷனை எடுத்துக்கொள்கிறோம். அதனால்தான் இங்கு நாம் டவுன்சைட் ரிஸ்கை கவனிக்கிறோம். அதனால்தான் இங்கு சோட்டினோ ரேஷியோவை ஒவ்வொரு யூனிட் டவுன்சைட் ரிஸ்க்கும் எதிராக கிடைக்கும் அதிகமான வருமானம் என்று கூறப்படுகிறது. கேள்வி எண் 22. எந்த வகையான இழப்பீடு நாமினல் ரிஸ்க் ஃப்ரீ விகிதத்தில் உட்பொதிக்கப்படவில்லை? திரவத்தன்மைக்கான இழப்பீடு, காலத்திற்கான இழப்பீடு, இடைவெளி இடைநிறுத்தம் கருத்துக்கான இழப்பீடு, பணவீக்கத்திற்கான இழப்பீடு. இதில் எந்த இழப்பீடு நாமினல் ரிஸ்க் ஃப்ரீ விகிதத்தில் உட்பொதிக்கப்படவில்லை என்றால் திரவத்தன்மைக்கான இழப்பீடு நாமினல் ரிஸ்க் ஃப்ரீ விகிதத்தில் உட்பொதிக்கப்படவில்லை. எனவே பதில் திரவத்தன்மைக்கான இழப்பீடு. கேள்வி எண் 23. ஓய்வூதிய நிதி முதலீடுகளை ஒழுங்குபடுத்தவும் ஊழியர்களும் நிறுவனமும் வழங்கும் ஓய்வூதிய நிதிகளை வசதியாக்கவும் உருவாக்கப்பட்ட நிதி எது? பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், ஓய்வூதிய நிதி, மியூச்சுவல் ஃபண்ட். பதில் பென்ஷன் ஃபண்ட். இவைதான் பென்ஷன் ஃபண்ட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு வகையில் ஓய்வூதிய நிதி என்பது உங்கள் ஓய்வூதிய நிதிகளில் நீங்கள் செலுத்தும் தொகையை குறிக்கிறது. இதில் உங்கள் நிறுவனமும் பணியாளராகிய நீங்களும் இருவரும் பணம் செலுத்துகிறீர்கள். உங்களுக்கு ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு தொகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது செய்யப்படுகிறது. கேள்வி எண் 24. பிடோட் விகிதம் பி ரேஷியோ பிரைஸ் டு அர்னிங்ஸ் ரேஷியோ தொடர்பாக 2 கூற்றுகளை அடையாளம் காணுங்கள். பிடோட் விகிதம் என்பது ஒரு நிறுவனத்தின் சந்தை நிர்ணயிக்கப்பட்ட வருமானம். பிடோட் விகிதம் என்பது ஒரு நிறுவனத்தின் சந்தை நிர்ணயிக்கப்பட்ட பங்கு விலை. பிடோட் விகிதம் என்பது சந்தை எதிர்பார்க்கும் வருமான வளர்ச்சி. பிடோட் விகிதம் என்பது ஒரு நிறுவனத்தின் ஒவ்வொரு ரூபாய் வருமானத்திற்கும் சந்தை முதலீடு செய்ய விரும்பும் அளவு. சரியான பதில் பிடோட் விகிதம் என்பது ஒரு நிறுவனத்தின் ஒவ்வொரு ரூபாய் வருமானத்திற்கும் சந்தை முதலீடு செய்ய விரும்பும் அளவு. எளிமையாக சொன்னால் நாமும் இதையே புரிந்து கொள்ள வேண்டும். நிதி புத்தகங்களிலும் விலை சம்பாத்திய விகிதம் எந்த ஒரு நிறுவனத்திலும் ஒரு ரூபாய் சம்பாதிக்க நாம் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே இது மிகவும் பங்கு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு முதலீடு செலுத்த வேண்டும் என்பதையும் சொல்கிறது. விலை சம்பாத்திய விகிதம் 25 ஆகும். ஏனெனில் இது 34 இயக்கிகளால் அங்கீகரிக்கப்பட்ட காரணியாகும். தொழில்துறை உற்பத்தியின் பணவீக்க குறியீடு அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம். எனவே பதில் என்னவென்றால் வட்டி விகிதம் என்பது மதிப்பு சலுகை விகிதத்தை பெற ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரணியாகும். இது நேரடியாக புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது முதலீட்டு கொள்கை அறிக்கையில் உள்ளடக்கமில்லை. இதில் இல்லாத விஷயங்கள் அத்தியாவசிய விதிமுறைகள், முதலீட்டு சாலை வரைபடம், ஆபத்து மூலதன முதலீட்டு சாலை வரைபடங்கள். முதலீட்டு ஆபத்து பசி மற்றும் முதலீட்டு காரணிகளும் உள்ளன. நீங்கள் அதை அதில் காணலாம். நிதி ஒழுங்குமுறையில் மட்டுமே நீங்கள் அதை காண மாட்டீர்கள். IPS இன் வளர்ச்சியான வரிசைப்படுத்தல். இது உங்கள் முதலீட்டு கொள்கை அறிக்கையின் முக்கிய படி. போர்ட்போலியோ மேலாண்மை செயல்முறை. பல படிகள் எடுக்கப்படுகின்றன. IPS இல் இது ஒரு முதலீட்டு செயல்முறையின் சாலை வரைபடமாகும். இதில் நீங்கள் முதலீட்டு சாலை வரைபடம், ஆபத்து பசி காரணிகள் அனைத்தையும் பெறுவீர்கள்.
ஆனால் அதில் நிதி விதிமுறைகளை பற்றி நீங்கள் அறியவில்லை. கேள்வி எண் 27. 10,000 தொகை செலுத்த வேண்டுமென்றால் ஒரு முதலீட்டாளர் வட்டியாக டிஎஸ் என்பது 10% ஆகும். அவர் வட்டி செலுத்துவதற்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டுமென்று கணக்கிடப்படுகிறது. எனவே விருப்பங்கள் 111 அல்லது 9,000 ரூபாய். சரியான பதில் வீடு 111 சூத்திரம். அது எப்படி வந்துவிட்டது என்று பார்ப்போம். எனவே நிகரத்தை கண்டறியும் சூத்திரம். சூத்திரத்தில் நீங்கள் வரியால் மொத்த பெருக்கலை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த சூத்திரத்துடன் நீங்கள் திரும்ப பெறும்போது 11,111 ரூபாய் கிடைக்கும். இது மிகவும் தெளிவான சூத்திரம். நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும். இது மிகவும் எளிதான கணக்கீடு. இங்கே நாம் அதை மிக எளிதாக கணக்கிடலாம். காது எண் 20. வெளிநாட்டு நாணய கவர் பிபிஎஃப்சி தொடர்பாக சரியான அறிக்கையை அடையாளம் காணவும். இது சிசிபி பதிவு வைத்திருப்பவர்கள் சிசிடிஎஸ் இல் தேவைகளை வசதியாக கொண்டுள்ளனர். இன்டர்சிப்ளின் செலுத்துதல் உள்நாட்டு நாணயத்தில் உள்ளது. சிசிபிஆர் வெளிநாட்டு நாணயம் குறிப்பிடப்பட்ட சமன்பாடுகள் படிவங்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள். சிசிபிஆர் வெளிநாட்டு நாணயம் குறிப்பிடப்பட்ட கடன் சான்றிதழ்கள் படிவங்களால் வழங்கப்பட்டவை. அவை வெளிநாட்டு நாணய மாற்றத்தக்க பத்திரங்கள். இந்த அறிக்கைகளில் எது சரியானது? எனவே சரியான பதில் சிசிபிஆர் வெளிநாட்டு நாணயம் குறிப்பிடப்பட்ட கடன் சான்றிதழ்கள் படிவங்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள். எனவே இந்த கடன் சான்றிதழ். எனவே சிசிபிஆர் வெளிநாட்டு நாணயம் பொதுவாக டாலரில் உள்ளது என்ற விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச சந்தையில் நிறுவனங்களால் திரட்டப்பட்ட பெயரிடப்பட்ட கடன். ஆனால் அவர்களுக்கு முன்பு நிறுவனத்தின் பங்குகளாக மாற்ற விருப்பம் உள்ளது. எனவே ஒரு வகையில் இவை சர்வதேச சந்தையில் நிறுவனங்களால் திரட்டப்படுகின்றன. ஆனால் வட்டி செலுத்துவதற்கு முன்பே அதை பெரும்பான்மை பங்குகளாக மாற்றும் விருப்பம் அவர்களுக்கு உள்ளது. கேள்வி எண் 29க்கு அசல் செலுத்துதல் உள்ளது. ஆய் இணக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று சுவிட்ச் ஒழுங்குமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. கேவாய்சி இணக்கம் என்பது ஒழுங்குமுறை. அதற்கான ஒழுங்குமுறை நாம் இந்த கேள்வியை நினைவில் கொள்ள வேண்டும். ஆர்பிஐ சட்டம் 1934 7 போர்ட்போலியோ மேலாளர் ஒழுங்குமுறை சட்டம் 1996 போர்ட்போலியோ மேலாளர் விதிமுறைகள் 2020 பணமோசடி தடுப்புச் சட்டம் 2002 ஆகிய விருப்பங்களை பார்ப்போம். எனவே கேவாய்சி செயல்முறை பணமோசடி தடுப்புச் சட்டம் 2002 இன் கீழ் வருகிறது என்று புத்தகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு முதலீட்டாளரின் முறையான கேவாய்சி செய்யப்படும் என்றும் இதனால் யாரும் சட்டவிரோத நிதிகள் அல்லது சந்தையில் முதலீடு செய்யக்கூடாது என்றும் இவை அனைத்தும் செய்யப்படும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மணி லாண்டரிங் சட்டம் 2002 மற்றும் பணம் சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ். கேள்வி எண் 30. மிஸ் பேதி அமெரிக்காவில் முதலீடு செய்தார் மற்றும் அந்த அமெரிக்க முதலீட்டில் 18% வருமானம் பெற்றார். முதலீட்டு காலத்தில் அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்தால் இந்திய ரூபாயில் கணக்கிடும் வருமானம் 18% காட்டிலும் அதிகமாக இருக்கும், 18% காட்டிலும் குறைவாக இருக்கும், 18%ஆகவே இருக்கும் அல்லது மேலே எதுவும் அல்ல. அப்படியென்றால் 18%ஆகவே இருக்கும் மற்றும் மேலே எதுவும் அல்ல என்ற விருப்பங்களை பார்க்கலாம். இவை இரண்டும் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். இங்கு 2 விருப்பங்களை உடனே நீக்கலாம். ஏனெனில் 18%ஆகவே இருக்கும் மற்றும் மேலே எதுவும் அல்ல என்பவை சரியானவை அல்ல. அது இதர் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். அவர் அமெரிக்காவில் 18% முதலீடு செய்தார். 18% சம்பாதித்தார். ஆனால் அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்தது. இப்போது பார்க்க வேண்டியது 18%க்கு மேல் வருமா கீழ் வருமா என்பதுதான். சரி, இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய்க்கு எதிராக மதிப்பு குறைவது என்றால் அமெரிக்க டாலரின் மதிப்பு 75 இருந்து ஆகஸ்ட் 1974 குறைவதாக அர்த்தம். அப்போ ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்வோம் அவங்க என்ன முதலீடு செய்தாங்கன்னு. இப்போ டாலர்ல என்ன நடந்தது? 75 இருந்து 74 டாலராக வந்துவிட்டது. சரி, இப்போ பேதி யூஎஸ்டியில் முதலீடு செய்திருக்காங்க. அவங்க முதலீடு செய்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய ரூபாய்க்கு மாற்றும் போது முதலில் 75 ரூபாய்க்கு மாற்றுவாங்க. இப்போ அவங்க மாற்றும் மதிப்பு 74 ரூபாயாக இருக்கும். அதனால்தான் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவான வருமானம் அந்த கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு குறைந்த வருமானம் கிடைக்கும். அப்படின்னா இங்க சரியான பதில் 18%க்கு குறைவாக இருக்கும். ஏனெனில் யூஎஸ் டாலர் மதிப்பு குறைந்துவிட்டது. யூஎஸ் டாலர் அதிகரித்திருந்தால் அவர்களுக்கு வருமானம் 18%க்கு மேல் வந்திருக்கும். கேள்வி எண் 3. முதலில் உண்மையல்லாத கூற்றை கண்டுபிடிக்கவும். போர்ட்போலியோ மேலாளர் அமைப்பை பற்றி. போர்ட்போலியோ மேலாளரின் சட்டபூர்வமான இருப்பு அதன் புறமூட்டலிடமிருந்து தனியாக இருக்க வேண்டும். கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழ் உள்ள மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்கள் போர்ட்போலியோ மேலாளராக இருக்க முடியாது.
ஒரு தனிநபர் நிறுவனம் கூட போர்ட்போலியோ மேலாளராக இருக்க முடியும். ஒரு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கியால் ஒரு போர்ட்போலியோ மேலாளர் பதவி உயர்வு பெற வேண்டும் என்ற கூற்று உண்மையல்ல என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் பதில் 4வது, போர்ட்போலியோ மேலாளர் என்பது ஒரு அட்டவணைப்பட்ட வணிக வங்கியால் நிறுவப்பட வேண்டும். எனவே ஒரு போர்ட்போலியோ மேலாளர் ஒரு திட்டமிடப்பட்ட வணிக வங்கியால் பதவி உயர்வு பெற வேண்டும் என்று எங்கும் எழுதப்படவில்லை. அதனால் பதில் டி, ஒரு போர்ட்போலியோ மேலாளர் என்பது அட்டவணைப்பட்ட வணிக வங்கியால் நிறுவப்பட வேண்டும். மீதமுள்ள 3 விஷயங்களும், அதாவது முதல் 3 விஷயங்கள் அனைத்தும் முற்றிலும் சரியானவை. ACPI இன்சைடர் ட்ரேடிங் ஒழுங்குமுறைப்படி எத்தகைய ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்? சம்பளத்தை முடக்குதல், மீட்பு, இடைநிறுத்தம் அல்லது மேலே கூறப்பட்ட அனைத்தும். யாராவது இன்சைடர் ட்ரேடிங் செய்ததாக தகவல் ஒழுங்குபடுத்துபவருக்கு, ரெகுலேட்டருக்கு கிடைத்தால் என்ன நடக்கலாம்? சம்பளத்தை முடக்குதல், மீட்பு, இடைநிறுத்தம் மற்றும் மேலே கூறப்பட்ட அனைத்தும். எனவே பதில் மேலே கூறப்பட்ட அனைத்தும் தான் சரி. அதாவது இன்சைடர் கிரேடிங் ஒழுங்குமுறை சட்டப்படி நேரடியாகவே அவர்கள் சொன்னார்கள், சம்பளத்தை முடக்குவது உட்பட இடைநிறுத்தம் செய்யலாம், மீட்பு அல்லது கிலோப்டை துதிக்கப்படலாம். அதாவது இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படலாம். இந்திய பங்குச் சந்தையில் டாஷ் என்ற கரன்சி ஜோடிக்கு ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸ் வர்த்தகம் கிடையாது. சரி, அவை எவை? வாங்க புரிந்து கொள்வோம். அதாவது JPY-INR, USD-INR, சீன யுவான் அல்லது யூரோ. இந்த 4 கரன்சி ஜோடிகளில் இந்திய பங்குச் சந்தையில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸ் வர்த்தகத்தில் வராதது எது என்றால் சரியான பதில் சீன யுவான் தான். மீதமுள்ள எல்லா கரன்சி ஜோடிகளும், அதாவது USD-INR, EUR-INR, பிரிட்டிஷ் பவுண்ட், JPY-INR மற்றும் ஜப்பானிய யென் ஆகியவைதான் இந்திய கரன்சி மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸ் வர்த்தகத்திற்கு கிடைக்கின்றன. இந்த 4 ஜோடிகள் மட்டுமே இந்திய கரன்சி மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸ் வர்த்தகத்தில் நீங்கள் ட்ரேட் செய்ய முடியும். சீன யுவான் மற்றும் இந்திய ரூபாய் CNY-INR இப்போது வரை அங்கு வர்த்தகத்திற்கு கிடைக்கவில்லை. கேள்வி எண் 34. திரு மேஹித்தா ஆரம்ப முதலீடு ரூபாய் 2 கோடி, அது முதல் ஆண்டில் ரூபாய் 2 கோடி 30 லட்சமாக உயர்ந்தது. எனவே செயல்திறன் கட்டணம் ரூபாய் 30 லட்சத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். இந்த கூற்று உண்மையா அல்லது பொய்யா? இந்த கூற்று உண்மை. ஏனெனில் ஹை வாட்டர் மார்க் என்பது போர்ட்போலியோ கணக்கு எட்டியுள்ள மிக உயர்ந்த மதிப்பாகும். அதாவது ஹை வாட்டர் மார்க் என்பது ஒரு மிக உயர்ந்த மதிப்பு. போர்ட்போலியோ அல்லது கணக்கு என்று எட்டுகிறது என்பதே அந்த ஹை வாட்டர் மார்க். போர்ட்போலியோ மேலாளர் செயல்திறன் அடிப்படையிலான கட்டணத்தை வசூலிப்பார். அந்த செயல்திறன் கட்டணம் போர்ட்போலியோ மதிப்பு முந்தைய ஹை வாட்டர் மார்க்கை விட அதிகமாக உயர்ந்த அளவுக்கு மட்டும் விதிக்கப்படுகிறது. சரியா? அதனால்தான் செயல்திறன் கட்டணம் என்பது வெறும் 30 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். சரியான பதில் உண்மை. அசிஸ்டமாடிக் ரிஸ்கை பொறுத்தவரை தவறான கூற்றை கண்டறியவும். அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் என்பது டைவர்சிஃபை செய்யக்கூடிய அபாயம். அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் என்பது துறையை சார்ந்த அபாயம். அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் என்பது டைவர்சிஃபை செய்யக்கூடிய அபாயம். போர்ட்போலியோ முதலீட்டில் அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் இருப்பது எதிர்பார்க்கப்படுவது இல்லை. அதனால் சரியான பதில் என்னவென்றால் அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் என்பது டைவர்சிஃபை செய்யக்கூடிய அபாயம் என்பதே ஆகும். ஏனெனில் அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் தவிர்க்க முடியும். சரியா? அதனால் நாம் அன்சிஸ்டமாடிக் ரிஸ்கை தவிர்க்க முடியும். அதாவது எந்தவொரு அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க், அதாவது உங்கள் நிறுவனம் சார்ந்த அபாயத்தை நீக்குவதன் மூலம். முதலில் இந்த நிறுவனம் சார்ந்த அபாயம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். உதாரணமாக, ஒரு நிறுவனம் அதன் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயால் பெரும் இழப்புகளை சந்திப்பது. அதனால் இந்த வகை நிறுவனங்களில் முதலீடு செய்யாமல் இருப்பதன் மூலம் இந்த அன்சிஸ்டமாடிக் ரிஸ்கை நாம் குறைக்க முடியும். அதனால்தான் இது தவிர்க்கக்கூடியது. ஆனால் இங்கே நம்மிடம் கேள்வி கேட்கிறது, எந்த அறிக்கை தவறானது என்று. அதனால் இந்த ரிஸ்க் தவிர்க்கக்கூடியது மற்றும் அந்த அறிக்கையில் எழுதப்பட்டிருப்பது அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் என்பது தவிர்க்கக்கூடிய ரிஸ்க். அதனால்தான் உங்கள் சரியான பதில் சி ஆகும். அதாவது அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் என்பது தவிர்க்கக்கூடிய ரிஸ்க் என்று கூறும் அறிக்கை தவறானது. ஏனெனில் அன்சிஸ்டமாடிக் ரிஸ்க் தான் தவிர்க்கக்கூடிய ரிஸ்க். கேள்வி எண் 36. கீழ்காணும் அறிக்கைகளில் எது அனலிஸ்டட் ஈக்விட்டி முதலீட்டுடன் தொடர்புடைய உண்மை அறிக்கையாகும் என்பதை அடையாளம் காணவும். அனலிஸ்டட் ஈக்விட்டி என்பது ஒப்பிடுகையில் குறைவான திரவத்தன்மை கொண்டது. அனலிஸ்டட் ஈக்விட்டியின் விலை நிர்ணயம் சிதறலாக நடைபெறும். அனலிஸ்டட் ஈக்விட்டி விலை நிர்ணயத்தில் திரவத்தன்மை குறைவுக்கான தள்ளுபடி அடங்கும். மேலே கூறப்பட்ட அனைத்தும். அதனால் இதற்கான சரியான பதில் மேலே கூறப்பட்ட அனைத்தும் ஆகும். அனலிஸ்டட் ஈக்விட்டிகள், அதாவது பட்டியலிடப்படாத ஈக்விட்டிகளில் நடைபெறும் வர்த்தகம் பட்டியலிடப்பட்ட பங்குகளுடன் ஒப்பிடும்போது குறைவான திரவத்தன்மை கொண்டதாக இருக்கும். மேலும் அனலிஸ்டட் ஈக்விட்டிகளின் விலை நிர்ணயமும் தொடர்ச்சியாக நடைபெறுவதில்லை. இவ்விட்டிகளின் விலை நிர்ணயத்தில் திரவத்தன்மை குறைவுக்கு தள்ளுபடி வழங்கப்படுவதும் அடங்கும். அதனால் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. அதனால்தான் மேலே கூறப்பட்ட அனைத்தும் சரியான பதிலாகும். வினா எண் 37.
நாமினல் ரிட்டர்ன் விகிதம் முதலீட்டாளர்களை பணவீக்க அபாயத்திலிருந்து பாதுகாக்குமா? இந்த கூற்றை விவரிக்கவும். ஆம், இது நிச்சயமாக பாதுகாக்கும். இல்லை, இது நிச்சயமாக பாதுகாக்காது. ஆம், இது ஒருவேளை பாதுகாக்கலாம் என்று நீங்கள் சொல்லலாம். எனவே சரியான பதில் இல்லை. இது நிச்சயமாக பாதுகாக்காது. எனவே கேள்வி, நாமினல் ரிட்டர்ன் விகிதம் முதலீட்டாளர்களை பணவீக்க அபாயத்திலிருந்து பாதுகாக்குமா? சரி, நாமினல் ரிட்டர்ன் விகிதம் எப்படியும் நம்மை பாதுகாக்காது. பணவீக்கத்திலிருந்து எப்படி என்பதை விளக்கமாக பார்ப்போம். நாமினல் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் விகிதம் என்பது இது ஒரு முதலீட்டாளர் நிச்சயமாக பெறும் ரிட்டர்ன் விகிதம், அதுவும் குறிப்பிட்ட தேதி அன்று. அதாவது அந்த ரிட்டர்ன் விகிதம் முதலீட்டாளருக்கு நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பிட்ட தேதியில். மேலும் முதலீட்டாளர் அந்த தொகையும் ரிட்டர்ன் கிடைக்கும் நேரமும் நிச்சயமாக தெரிந்திருக்கிறார். அதனால் இதை ரிஸ்க் ஃப்ரீ விகிதம் என்று சொல்கிறோம். ஏனெனில் எப்போது எந்த தொகை கிடைக்கும் என்று நமக்கு தெரியும், நேரம் தெரியும், மேலும் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பதும் நமக்கு தெரியும். அதனால் இதை ரிஸ்க் ஃப்ரீ விகிதம் என்று சொல்கிறோம். ஆனால் பார்த்தால் இது பணவீக்கத்தால் ரூபாயின் வாங்கும் சக்தியில் ஏற்படும் மாற்றத்தை புறக்கணிக்கிறது. இப்போது அந்த காலத்தில் பணவீக்கம் அதிகரிப்பதால் உங்கள் வாங்கும் சக்தி குறைந்துவிட்டது என்றால் ரூபாய்க்கு அதே வாங்கும் சக்தி இருக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால்தான் நாமினல் ரிட்டர்ன் விகிதம் முதலீட்டாளரை பணவீக்க அபாயத்திலிருந்து பாதுகாக்காது என்று கூறப்படுகிறது. அப்படியென்றால் கேள்வி நம்மிடம் கேட்கிறது, நாமினல் ரிட்டர்ன் விகிதம் முதலீட்டாளரை பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்குமா என்று. அதனால்தான் சரியான பதில் பி என்பதாகும். இல்லை, அது நிச்சயமாக பாதுகாக்காது. கேள்வி எண் 38. பாடி கார்ப்பரேட்டின் தனித்துவமான அம்சத்தை அடையாளம் காணவும். பாடி கார்ப்பரேட்டில் குறைந்தபட்சம் 10 பங்குதாரர்கள் இருக்க வேண்டும். பாடி கார்ப்பரேட்டில் ஈக்விட்டி பங்குகள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். பாடி கார்ப்பரேட் என்பது அதன் உரிமையாளர்களிடமிருந்து தனித்துவமான சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு சுயாதீன நிறுவனம் ஆக இருக்க வேண்டும். பாடி கார்ப்பரேட் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்க வேண்டும். எனவே சரியான பதில் என்னவென்றால், இந்த நிறுவன அமைப்பு அதன் உரிமையாளர்களிடமிருந்து தனித்தனியாக சுயாதீனமான சட்டப்பூர்வ நிறுவனமாக இருக்க வேண்டும். அதனால் பாடி கார்ப்பரேட் என்றால் என்னவென்றால், அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், அதற்கு தனி சட்ட அங்கீகாரம் உள்ளது மற்றும் அந்த சட்ட அங்கீகாரம் தனி சட்ட நிலை தனியாக இருக்க வேண்டும். அந்த சட்ட அங்கீகாரம் அதை உருவாக்கும் நபர்களிடமிருந்து தனியாக இருக்க வேண்டும். சரியா? அதனால்தான் அது அதன் உறுப்பினர்களிடமிருந்து முற்றிலும் வேறான ஒரு சட்ட நிலையை அனுபவிக்கிறது. அதனால்தான் பாடி கார்ப்பரேட் என்பது அதன் உரிமையாளர்களிடமிருந்து தனியாக இருக்கும் ஒரு சுயாதீன சட்ட நிறுவனம் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் என்பதே சரியான பதில். இதுவே பாடி கார்ப்பரேட் ஆகஸ்ட் இருப்பதற்கான ஒரு சிறப்பம்சம். கேள்வி எண் 39. இதில் எது டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு அவசியமான கூறாக இல்லை என்பதை அடையாளம் காணவும். இப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்பது என்னவென்றால், விலை மற்றும் வர்த்தக அளவை வால்யூம் பார்த்து அனாலிஸ் ஒருவர் பங்கு விலை முன்னறிவிப்பது. என்னென்ன விருப்பங்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம். விலை பின்தொடர்தல் முறை. இரண்டாவது, கால அளவு மூலம் போக்கை ட்ரெண்ட் காட்டுவது. நல்ல ஒலியளவு மேலே உள்ள அனைத்தையும் வலிமை மற்றும் போக்கை குறிக்கிறது. அதனால் சரியான பதில் மேலே உள்ள அனைத்தும். அதாவது தொழில்நுட்ப பகுப்பாய்வின்படி விலை நடத்தி பிரைஸ் பிஹேவியர் புரிந்து கொள்ள 3 முக்கியமான கூறுகள் உள்ளன. சரியான முறையில் தொழில்நுட்ப பகுப்பாய்வில் 3 வகையான வடிவமைப்புகள் உள்ளன. கடந்த விலைகளின் வரலாறு, பாதுகாப்பு, அடிப்படை போக்கையும் ட்ரெண்ட் திசையையும் காட்டுவது. கடந்த விலைகளின் இயக்கம் மூவ்மெண்ட் ஒரு வகையில் உங்களுக்கு போக்கை ட்ரெண்ட் தெரிவிக்கிறது. டிரெக்ஷன்களும் வர்த்தகத்தின் அளவு வால்யூம் நிறுவனத்தின் விலை இயக்கம் எந்த அளவு வால்யூம் அளவு உடன் வர்த்தகம் நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். அதிக வால்யூம் அளவு உடன் வாங்குதல் பை நடந்துள்ளது. அதிக வால்யூம் உடன் விற்பனை செல்லிங் ஏற்பட்டால் அது எதிர்காலத்தில் விலை எப்படி நகரும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. மேலும் விலை மற்றும் வால்யூம் எவ்வளவு நேரம் கவனிக்கப்பட்டது, அந்த நேர இடைவெளி டைம் ஸ்பேன் என்ன என்பது முக்கியம். அந்த மாதிரியில் விலை மற்றும் வால்யூம் என்ன நடந்தது என்பதை கவனிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களும் மிகவும் முக்கியமானவை. அதனால் பதில் மேலே உள்ள அனைத்தும் all of the above ஆகும். கேள்வி எண் 14. போர்ட்போலியோ மேலாண்மை சேவையின் பதிவு தொடர்பாக சரியான கூற்றை அடையாளம் காணவும். டி. முதன்மை அதிகாரிக்கு எந்த ஒரு துறையிலிருந்தும் செல்லுபடியாகும் பட்டம் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தால் நிகர மதிப்பு தேவைகள் தரப்படுகின்றன. முதன்மை அதிகாரிக்கு குறைந்தது 5 ஆண்டுகள் தொடர்புடைய அனுபவம் பங்குச் சந்தை மற்றும் பிஎம்எஸ் பதிவு செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் மற்றும் பிஎம்எஸ் பதிவு ஒப்புதல் ஆன்லைனில் செய்ய முடியாது. எனவே சரியான கூற்றை நாம் குறிப்பிட வேண்டும். இப்போது இதை பாருங்கள். நாம் படிக்கும்போது முதன்மை அதிகாரிக்கு ஒழுங்குபடுத்துபவரின் தேவைகள் என்ன என்பதை, அந்த அதிகாரிக்கு குறைந்தது 5 ஆண்டுகள் பங்குச் சந்தையில் தொடர்புடைய ஈக்விட்டி செயல்பாடுகளில் அனுபவம் இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரி அத்தியாயத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதனால் சரியான பதில் என்னவென்றால், முதன்மை அதிகாரிக்கு பங்குச் சந்தையில் தொடர்புடைய ஈக்விட்டிகளில் குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இது பிஎம்எஸ் பதிவு செய்யும் நேரத்தில் ஒழுங்குபடுத்துபவர் கேட்கும் முக்கியமான தேவையாகும். இந்த 3 விஷயங்களும் தேவையானவை என்பதை நீங்கள் பார்க்கலாம். சரியான பதில் சி. கேள்வி எண் 41.
இதில் எது முதலீடு செய்வதற்கான செலவாக இல்லை என்பதை கண்டறியுங்கள். சுக்ராங்கிங் சார்ஜ், புரோக்கரேஜ் சார்ஜ், லிஸ்டிங் கட்டணம், பதிவு கட்டணம் என்று இருக்கிறது. லிஸ்டிங் கட்டணம் என்பது முதலீட்டுக்கான செலவாக சேராது. அதாவது முதலீடு செய்யும் போது லிஸ்டிங் கட்டணம் நாம் செலுத்த வேண்டியதில்லை, மற்ற கட்டணங்களை நாம் செலுத்த வேண்டியிருக்கும். சில கட்டணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவை பிஎம்எஸ் கிளையன்ட்களுக்கு விதிக்கப்படுகின்றன. புரோக்கரேஜ் மற்றும் பரிவர்த்தனை செலவுகளை செலுத்த வேண்டும். ரெஜிஸ்ட்ரார், டிரான்ஸ்பர் கட்டணமும் விதிக்கப்படும். சுவராங்கின் சார்ஜ்கள் மற்றும் அத்தாட்சிப்படுத்தல் போன்ற வெளிப்புற தொழில்முறை சேவைகளுக்கான கட்டணங்களும் விதிக்கப்படலாம். அதனால் இவை எல்லா வகையான கட்டணங்களும் விதிக்கப்படுகின்றன. ஆனால் லிஸ்டிங் கட்டணம் விதிக்கப்படாது. அதனால் பதில் லிஸ்டிங் கட்டணம் தான். கேள்வி எண் 42. போர்ட்போலியோ மேலாளர் சேவைகளாக பதிவு செய்ய விண்ணப்பம் செய்யும் போது அது எந்த வாரியத்தில் செய்ய வேண்டும்? செடி போர்ட்போலியோ மேலாளர் விதிமுறைகளின்படி ஷெட்யூல் எது? ஷெட்யூல் 2 பி, ஷெட்யூல் 1 பகுதியிலிருந்து சி, ஷெட்யூல் 1 டி, ஷெட்யூல் 3 பகுதியிலிருந்து. அதாவது போர்ட்போலியோ மேலாளராக செயல்பட செபியிலிருந்து பதிவு சான்றிதழ் பெறுவது கட்டாயம். நீங்கள் கட்டாயமாக செபியிலிருந்து ஒரு பதிவு சான்றிதழ் பெற வேண்டும். நீங்கள் ஒரு பிஎம்ஐ சேவையை நடத்த விரும்பினால் விண்ணப்பம் ஷெட்யூல் 1 உள்ள ஆர்ம் ஏயில் செய்யப்பட வேண்டும் என்பதை நம்மால் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விண்ணப்பம் ஷெட்யூல் 1 உள்ள ஃபார்ம் ஏயில் செய்யப்பட வேண்டும். அதனால் சரியான பதில் ஷெட்யூல் 1 உள்ள ஃபார்ம் ஏ தான். மேலும் இந்த கேள்வி 100% தேர்வில் ஒவ்வொரு முறையும் வருகிறது. கேள்வி எண் 43. 2 சொத்து பகுதிகளுக்கிடையிலான நீண்டகால தொடர்பு முறை காலப்போக்கில் மாறாது என்பது சரியா? ஆஹாம், இந்த கூற்று சரிதான். ஏனெனில் அவற்றின் பணப்புழக்க முறைகள் மாறுவதில்லை. இல்லை, இந்த கூற்று தவறானது. ஏனெனில் மாக்ரோ பொருளாதார காரணிகள் மற்றும் முதலீட்டாளர் விருப்பங்கள் மாறுகின்றன. அதனால் மட்டும் சரி, பி மட்டும் சரி, இரண்டும் சரி, இரண்டும் தவறு என்று தெரிவிக்கப்படுகிறது. அதனால் 2 சொத்து வகைகளில் காணப்படும் நீண்டகால தொடர்பு முறைகள் காலப்போக்கில் மாறுவதில்லை. அந்த கேள்வி நமக்கு சொல்கிறது, 2 சொத்து வகைகளில் நீண்டகால தொடர்பு முறைகள் பொதுவாக எளிதில் மாறுவதில்லை. காலப்போக்கில் அவை மாறுவதில்லை. அப்படியென்றால் முதல் விருப்பம் இந்த கூற்று சரி என்று சொல்கிறது, ஏனெனில் அவற்றின் பணப்புழக்க முறைகள் மாறுவதில்லை என்று. ஆனால் பி இந்த கூற்று தவறு என்று சொல்கிறது, ஏனெனில் பொருளாதார காரணிகள் மற்றும் முதலீட்டாளர் விருப்பங்கள் மாறும். எனவே பதில் பி மட்டுமே சரி. அப்படியென்றால் பி என்ன? பி கூற்று என்ன சொல்கிறது என்றால், இந்த கூற்று தவறு, ஏனெனில் மேக்ரோ பொருளாதார காரணிகள் மற்றும் முதலீட்டாளர் விருப்பங்கள் மாறும் என்று. அதனால் இந்த கூற்று தவறு என்பதே சரியானது. ஏனெனில் இது முற்றிலும் சரியானது அல்ல. 2 சொத்து வகைகளுக்கிடையிலான நீண்டகால தொடர்பு மாறாது என்று கூறுவது தவறு. நீண்ட காலத்தில் 2 சொத்து வகைகளுக்கிடையிலான தொடர்பு மாறக்கூடும். கேள்வி எண் 24. போர்ட்போலியோ மேலாளரால் செயல்திறன் கட்டணம் வசூலிப்பதை பற்றிய சரியான கூற்றை அடையாளம் காணவும். போர்ட்போலியோ மதிப்பு முந்தைய உயர் வாட்டர் மார்க்கை மீறும்போது செயல்திறன் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. போர்ட்போலியோ மதிப்பின் வருமான விகிதம் ஒரு தடையை கடந்தால் மட்டுமே செயல்திறன் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலே கூறிய 2 மற்றும் மேலே எதுவும் இல்லை. சரியான பதில் மேலே கூறிய 2 தான் சரியா. அதாவது செயல்திறன் கட்டணம் என்பது முந்தைய உயர் வாட்டர் மார்க்கை மீறினாலும் போர்ட்போலியோவின் வருமான விகிதம் ஒரு தடையை கடந்தாலும் வசூலிக்கப்படும். இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இரு கூற்றுகளும் சரியானவை. அதனால் சி தான் சரியான பதில். பாண்டுகளுக்கு தொடர்பான உண்மையான கூற்றை அடையாளம் காணவும். பாண்டின் முக மதிப்பு மற்றும் சந்தை மதிப்பு எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும். பாண்டுகளில் உட்புதின்ற விருப்பங்கள் இருக்க முடியாது. சில வகை பாண்டுகளை திருப்பிச் செலுத்த வேண்டும். எல்லா பாண்டுகளும் நிறுவனத்தில் உரிமையை உருவாக்கும். அப்படியென்றால் நமக்கு உண்மையான கூற்றை சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான கூற்று என்னவென்றால் சில வகை பாண்டுகளை திருப்பிச் செலுத்த தேவையில்லை. சரியா? அது ஏன் என்றால் சில வகை பாண்டுகளை திருப்பிச் செலுத்த தேவையில்லை என்பதன் அர்த்தம் அவை பர்பெச்சுவல் பாண்டுகள், அதாவது அவற்றுக்கு முடிவு காலம் இருக்காது. பர்பெச்சுவல் பாண்டுகளுக்கு முடிவு காலம் இல்லை. அதனால்தான் கூற்று சி சரியாக இருக்கிறது. சில வகை பாண்டுகளை திருப்பிச் செலுத்த தேவையில்லை. வினா எண் 24. போர்ட்போலியோ அட்ரிபியூஷன் அனாலிசிஸின் முதன்மை நோக்கம் என்னவென்றால் போர்ட்போலியோ மேலாளரின் திறமையால் உருவாகும் வேறுபட்ட வருமானத்தை கண்டறிதல். போர்ட்போலியோ வருமானத்தில் தனிப்பட்ட நிறுவனங்கள் எவ்வளவு அளவு பங்களிப்பு செய்கின்றன என்பதை கண்டறிதல். போர்ட்போலியோ வருமானத்தில் துறை சார்ந்த வருமானங்கள் எவ்வளவு பங்களிக்கின்றன என்பதை கண்டறிதல். அதாவது நாம் போர்ட்போலியோ அட்ரிபியூஷன் பகுப்பாய்வை செய்வது போர்ட்போலியோ மேலாளரின் திறமையால் உருவாகும் வேறுபட்ட வருமானத்தை கண்டறிவதற்காகத்தான். அப்படியென்றால் இது ஒரு எளிய விஷயம். போர்ட்போலியோ அட்ரிபியூஷன் பகுப்பாய்வு என்பது மேலாளரின் திறமை பற்றி பேசுகிறது. அதாவது
போர்ட்போலியோ மேலாளர் உங்களுக்கு உருவாக்கி வழங்கிய அந்த கூடுதல் வருமானம், அந்த வேறுபட்ட வருமானம், அது அவர்களின் திறமையால் வந்ததா அல்லது அது வெறும் அதிர்ஷ்டத்தால் நடந்ததா என்பதை கண்டறிவதற்காக. அதனால்தான் நமக்கு போர்ட்போலியோ அட்ரிபியூஷன் பகுப்பாய்வு தேவைப்படுகிறது. கேள்வி எண் 28. ACBI ஒருக்கு பதிவு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு விண்ணப்பதாரர் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். அ. ஒரு கம்ப்ளையன்ஸ் அதிகாரியை நியமித்திருக்க வேண்டும். B. ஒரு பிரதான அதிகாரியை நியமித்திருக்க வேண்டும். C. குறைந்தது ஒருவராவது மத்திய பல்கலைக்கழகம் அல்லது மாநிலம் அங்கீகரித்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது 2 ஆண்டுகள் பங்குச் சந்தை தொடர்பான செயல்பாடுகளில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதனால் A மற்றும் B மட்டும் சரி, B மற்றும் C மட்டும் சரி, A மற்றும் C மட்டும் சரி, அல்லது A, B, C மூன்றும் சரி என்ற விருப்பங்கள் உள்ளன. அதனால் சரியான பதில் A, B, C மூன்றும் சரி என்பதாகும். ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு ஒழுங்குபடுத்தும் அமைப்பு இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும். ஒரு கம்ப்ளையன்ஸ் அதிகாரி இருக்க வேண்டும், ஒரு பிரதான அதிகாரி இருக்க வேண்டும் மற்றும் ஒரு நபர் பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு மத்திய அல்லது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். பங்குச் சந்தை அல்லது சந்தை தொடர்பான சேவைகளில். ஒரு கால் ஆப்ஷன் இப்போது அவுட் ஆஃப் த மணி என்று கருதப்படுகிறது. இப்போது கால் ஆப்ஷனை ODM என்று சொல்வோம். இது டெரிவேட்டிவ் தொடர்பான ஒரு கேள்வி. மார்க்கெட் விலை விலையை விட குறைவாக இருக்கும்போது, மார்க்கெட் விலை OTC விலைக்கு சமமாக இருக்கும்போது, மார்க்கெட் விலை விலைக்கு சமமாக இருக்கும்போது மற்றும் மார்க்கெட் விலை விலையை விட அதிகமாக இருக்கும்போது. அதனால் பதில் என்னவென்றால் மார்க்கெட் விலை விலையை விட குறைவாக இருக்கும்போது. ஒரு கால் ஆப்ஷனின் மார்க்கெட் விலை அதன் ஸ்ட்ரைக் விலையை விட குறைவாக இருக்கும்போது அதை நாம் ODM என்று அழைப்போம், அதாவது அவுட் ஆஃப் த மணி. சமமாக இருந்தால் அட் த மணி என்று சொல்வோம், அதிகமாக இருந்தால் அதை இன் த மணி என்று சொல்வோம். கேள்வி எண் 49. ஒரு முதலீட்டாளர் சில சமீபத்திய குறிக்கோள்களுக்கு முதலீடு செய்ய விரும்புகிறார் மற்றும் அவருக்கு மாற்றங்களுக்காக அதிக பொறுமை இல்லை. இந்த நிலையில் முதலீட்டு விருப்பங்கள், லாபம் வழங்கும் ப்ளூ சிப் ஷேர்கள், சிறந்த மதிப்பீடு பெற்ற நீண்ட கால நிலையான வருமான பத்திரங்கள், அரசு பில்கள், மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் ஆகியவற்றிற்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்படியென்றால் பாருங்கள், அவனுடைய பணம் மிகவும் சமீபத்திய காலத்திற்கு தான், மேலும் அவனுக்கு பொறுமையும் இல்லை, எந்த விதமான மாற்றத்தையும் அவன் விரும்பவில்லை, சரியா? அப்படியென்றால் இந்த நிலையில் நாம் அவனுக்கு என்ன வழங்குவோம்? சரியான பதில் அரசு பில்கள் தான். நாம் அவனுக்கு மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்ட் கொடுக்க முடியாது. மிக உயர்ந்த தரமுடைய நீண்ட காலம் கொண்ட நீண்ட கால நிலையான வருமானத்திலும் செல்ல முடியாது, ஏனெனில் அங்கேயும் வட்டி விகிதம் உணர்திறன் அதிகம் உள்ளது மற்றும் டிவிடெண்ட் வழங்கும் ப்ளூ சிப் ஷேர்ஸிலும் நாம் எப்படியும் செல்ல முடியாது. அதனால்தான் அரசு பில்களில் நாம் முதலீடு செய்ய முடியும், மற்ற விஷயங்களில் நாம் முதலீடு செய்ய முடியாது. கேள்வி எண் 80. செதி விதிகளின்படி ஒரு கிளையண்டிடமிருந்து PMS மூலம் ஏற்கக்கூடிய நிதிகள் மற்றும் பத்திரங்களின் குறைந்தபட்ச வரம்பு என்ன? 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி அல்லது 1 கோடி 50 லட்சம். போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள் போர்ட்போலியோ மேலாண்மை விதிமுறைகளின் கீழ் ACBI ஆல் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. மேலும் வாடிக்கையாளருக்கு போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளை வழங்குவதற்காக கணக்கு திறக்கும் நேரத்தில் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் மற்றும் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் என்று ACBI தெளிவாக கூறியுள்ளது. அதனால் பதில் P, 50 லட்சம் ரூபாய். அப்படியென்றால் நண்பர்களே, இந்த மார்க் டெஸ்டில் இருந்து இதுவே. நாம் இந்த மார்க் டெஸ்டில் 50 கேள்விகளை கவர் செய்தோம். நான் இந்த 50 கேள்விகளும் விளக்கத்துடன் உங்களுக்காக கூறியுள்ளேன். நம்புகிறேன் உங்களுக்கு இது பிடித்திருக்கும். இந்த 50 கேள்விகளையும் நீங்கள் தேர்வுக்கு எழுதுவதற்கு முன்பு கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் இவை மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் கேள்விகள். இது போன்ற மேலும் பல மார்க் டெஸ்ட்களையும் நான் விரைவில் கவர் செய்யப் போகிறேன். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், முழு பாடத்திட்டத்தையும் படித்து செல்ல வேண்டும் என்பதே என் ஆலோசனை. நம்மிடம் உள்ள பாஸ் ஃபார் ஷூர் என்ற நிஜம் வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் மார்க் டெஸ்ட்களுக்கு செல்லுங்கள். அப்படியென்றால் நண்பர்களே, இந்த வீடியோவில் தொடர்ந்திருப்பதற்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், வீடியோவை பகிரவும், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் நாங்கள் பாஸ் ஃபார் ஷூர் என்கிற நிஜம் 21 டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்காக போட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிடுங்கள். அதற்கான லிங்கையும் நான் விவரக்குறிப்பில் சேர்த்துள்ளேன். மேலும் அந்த பட்டனிலும் நீங்கள் கிளிக் செய்யலாம். அதனால் தயவு செய்து அந்த வீடியோக்களையும் பாருங்கள். உங்களிடம் ஏதேனும் கருத்து அல்லது பரிந்துரை இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு தெரிவியுங்கள். மிகவும் நன்றி.